நாங்கள் 1985ஆம் வருஷத்தில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இடம் வாங்கினோம். 3000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கினோம். எங்கூட சேர்ந்து இவங்க எல்லோரும் வாங்கினோம். எல்லோரும் அந்த இடத்துல வந்து 8 கிரவுண்ட் இடம், 6 ஓனர் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்த வாங்கி எங்கள் பேரில் பட்டா வாங்கி வரி கட்டி மதில் சுவர் போட்டு அனுபவிச்சுட்டு இருந்தோம். கடந்த 13/11/2015ஆம் தேதி எஸ்ஆர்என் டிராவல்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் ரவி பச்சமுத்து, அவருடைய அடியாட்கள் சிவராமன், ரத்னவேலு, ஹரி, குமார், கௌதம், கௌரி சங்கர், இன்னும் மகேஷ், ஒரு 10-15 அடியாட்களோட சேர்ந்து ஜேசிபி வச்சு எங்களுடைய இடத்த மதில் சுவரெல்லாம் ஜேசிபி வச்சு உடைச்சி போட்டுக்கிட்டு எஸ்ஆர்எம் பஸ்ஸை நிறுத்தி டிராவல்ஸ் பஸ்ஸை கூட நிறுத்தி ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. தகவல் தெரிஞ்சு நாங்கள் வந்து கேட்க வந்தோம். கேட்க வரும்போது எல்லாம் வந்து கொல்லப்பட்டில் விட்டாங்க. இது எஸ்ஆர்எம் இந்தியாவிலே பெரிய பலமான நிறுவனம், யாரும் தலையிடக்கூடாது, உங்களுக்கு உயிர் மிச்சம் கிடைக்காது, நாக்கி போடுற மாதிரி ஏதோ கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஓடுங்க அப்படின்னு வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து கோயம்பேடு சிஎம்டி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஒரு மனு ரசீது மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு இந்த நாள் வரையிலும் ஒரு நாளைக்கு கூட்டு விசாரிச்சே கிடையாது. நான் இந்த கமிஷனர் ஆஃபீஸில் வந்து மொத்தம் 17 கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். 17 கம்ப்ளைண்ட் அக்னாலஜ்மெண்ட் இருக்குது. ஒரு நாளைக்கு அந்த கோயம்பேடு போலீஸ் சிஎம்டி போலீஸோ அந்த ஐசிகம்சா போலீஸ் இந்த கோயம்பேடு ஒரு நாள் விசாரிச்சே கிடையாது. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுடைய இடத்துக்கு நாங்கள் எவ்வளோ டாக்குமெண்ட் வச்சுக்கிறோம், பட்டா, சிட்டா, அடங்கல், வரி கட்ட ரசீது வச்சுக்கிறோம். எஸ்ஆர்எம்முக்கு அந்த இடத்த பஸ் நிறுத்துறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் என்ன கேளுங்க அப்படின்னு கேட்டால் ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றாங்க. நாளைக்கு வாங்கன்னு 3 மாதம் அலைஞ்சிக்கிட்டு நாங்கள் அதோட நின்றுட்டோம். மறுபடியும் வந்து புகார் கொடுப்போம். இந்த புகார் சம்மந்தமாக கூட ஒரு அதிகாரிகளை கூட இது நாளைக்கு ஒரு விசாரிச்சே கிடையாது. இப்போதைக்கு வந்து இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் ஓனர் மேலே வந்து புகாரெல்லாம் கொடுத்து போலீஸ் நடவடிக்கைறதுனால இந்த நேரம் கொடுத்தா எங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புகார் கொடுத்துக்கிறோம். மேலே கமிஷன் ஆஃபீஸில் வந்து புகார் கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு தேவை வந்து எந்த சம்மந்தம் இல்லாத இருக்கிற எஸ்ஆர்எம் டிராவல்ஸ் பஸ் அங்கேருந்து அப்புறப்படுத்தணும். அவங்க நடவடிக்கை அந்த ஆக்கிரமிப்பு பண்ண மதில் உடைச்சி போட்டு எங்களை மிரட்டி ஆக்கிரமிப்பு பண்ண நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு இடத்த மீட்டு தரணும். இதை எங்களோட கோரிக்கை. ஆக்கிரமிப்பு பண்ண மறுநாளைக்கு கொடுத்துக்கிறேன். ஆக்கிரமிப்பு பண்ண அன்னைக்கு அவர் மேலே கொடுக்கல. 50 கோடி ரூபா மதிப்பு மொத்தம். 6 பேரோடைய இடம், 8 கிரவுண்ட் இடம், சுமார் 50 கோடி மதிப்பு. அடியாளுக்கு மேலே அப்போ முதல் நாளைக்கு நான் கொடுத்த ரிப்போர்ட்டில் கொடுத்த மட்டும் புகார் மட்டும் அதுவும் வழக்கு பதிவு பண்ணலை. 2.5 மாதம் தாண்டி நாங்கள் பதிவு பண்ணாததுனால ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்குகிறோம். போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை. இந்த கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த அலைய விட்டாங்க. நாயோட கேட அலைக்கழிச்சாங்க. மனித உரிமை பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு போட்டு டைரக்ஷன் வாங்கினோம். டைரக்ஷன் கொடுத்த பிறகு தான் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த எஃப்ஐஆரை மடக்கி வச்சுக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆர் தூங்குது. இன்னும் ஒரு நாளைக்கு கூட அந்த விசாரணையில் நாங்கள் புகார் கொடுத்தவங்களையோ எருதரப்பை கூட விசாரிக்கல. போன வாரம் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமாரை கேட்டேன், சார் இதுவரையிலும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த 4 வரையிலும் அந்த பஸ் நிறுத்திக்கிறாங்களா, 16 மாதம் 15 14 மாதமா ஏதாவது ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்கான்னு கேட்டால் கொடுக்கல. அப்போ ஏன் சார் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டால் 2 கையை இப்படி காட்டுறாரு, கைகள் கட்டப்பட்டுருக்குன்னு சொல்கிறாரு. அது யார் கட்டுறான்னு தெரியல. இந்த மாதிரி அரசியல் செல்வாக்கு, பண செல்வாக்கு வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டி அபகரித்து வச்சுருக்கிறாங்க அந்த இடத்த.